Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கொங்குநாடு ஸ்டைல் ஸ்பெஷல் தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து 250 grams சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த குழம்பு வந்து சின்ன வெங்காயத்துல செய்யும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக ஒரு 1/4 இன்ச்சு சைஸ் இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 துண்டு பட்டை, 6லேருந்து 7 வரமிளகா. இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா தான் நம்ம மெயினாக வந்து காரத்துக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறமேட்டு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 6லேருந்து 7 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 8லேருந்து 10 எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 7 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். இப்போ வந்து இது வதக்கிறதுக்காண்டி நான் ஒரு பேனை ஹீட் பண்ணி எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வதக்கலாம். இந்த குழம்போட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் தக்காளியும் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அதை வச்சு தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே. ஸோ வந்து சின்ன வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது நல்லா வதக்கலாம். இது வந்து இப்போ ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் வந்து வதக்கிட்டு இது நல்லா சின்ன வெங்காயம் வந்து நல்லா சுருள வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருந்தது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் அதே பேனை ஹீட் பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் வந்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் கடலை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், சோம்பு, மிளகு, கிராம்பு, கசகசா அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுங்க, இல்லாட்டி கரிஞ்சிரும். இப்போ அதே பண்ண ஹீட் பண்ணி இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 7 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மேஷ் ஆகி வதங்கிடுச்சு. இந்த மாதிரி தக்காளி நல்லா சுருள வதங்கணும். எந்த அளவுக்கு சுருள வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு காரம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சூட்லேயே வந்து தேங்காய் வந்து வெந்துடும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து அரைச்சிக்கலாம். இதை போட்டு கொஞ்சம் கோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுன்றதை காட்டுறேன். இப்போ வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதாவது அந்த குழம்பு வந்து ஊற்றி சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ நல்லா வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா மல்லித்தலை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாத்தையும் வதக்கி தான் வந்து அரைச்சி நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுனால கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சுட சுட இட்லி, தோசை, அப்புறம் ஆப்பம், இடியாப்பத்துக்கு கூட தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.